18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். கல்லூரியில படிச்ச பிள்ளைக்காடுகள்லாம் பிரிஞ்சு போகும்போது பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிஞ்ச பறவைகளே, பறந்து போறமே, சிறக முறிஞ்சு போறமே அழுது ஆர்ப்பாட்டம் பண்றதை பார்த்துருப்போம். ஆனா கரூர்ல ஒரு கல்லூரியில பயவுள்ளே போட்டு தன்னால வெடிய போட்டு அணைச்சு கடைசியில பத்த வச்சு விட்டாங்க பாருங்க. அதுதான் இங்க மேட்டு. தர்மபுரி இருந்து ஒரு அண்ணாச்சி விறுவிறுன்னு மிலிட்டரியில சேர்ந்திருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் அந்த மிலிட்டரியில வேலை பார்த்திருக்கார். அவர் பார்க்காத இடம் கிடையாது, பார்க்காத சண்டை கிடையாது. ரிட்டையர்ட் ஆகி ஊருக்கு வராரு. அவரை பெருமைப்படுத்துற விதமா அந்த ஊர் மக்கள் ஒரு விழா எடுத்தாக வாருங்க. அடேங்கப்பா, அப்படிதான். புதுக்கோட்டையில ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கு. என்ன ஜல்லிக்கட்டு போட்டினா யாரா இருந்தாலும் ஓரமா ஒதுங்கி நின்று பார்க்கணும். காவல் ஆய்வாளர் ஒருத்தர் அப்படியே ஒய்யாரமா நிக்க சதக்குன்னு எப்படியோ காயமாயி போச்சு. நம்ம முன்னாள் அமைச்சர் இருக்கார்லா, அதாங்க விஜயபாஸ்கர், அவர் மருத்துவரும் கூட இல்ல, சடக்குன்னு அவரை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு மருந்து ஓட்டு ஆத்தி தேத்தி தடவி கெட்டி போட்டு பத்திரமா போங்கன்னு அனுப்பிச்சிருக்காரு. போறோம். இந்த மக்கள்லாம் இப்ப கொஞ்சம் உஷாரா இருக்காங்க. ஏன்னா சிறுத்தை அடிக்கடி காட்டுல இருந்து வெளியில வந்து அங்க இருக்கிற நாயெல்லாம் பிடிச்சிட்டு போயிருதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு 4 நாய் 5 நாய் வளர்க்காங்க. ஆனா அவங்க உஷாரா வளர்க்காங்க, கூண்டுக்குள்ள ஓட்டு வளர்க்காங்க. இந்த சிறுத்தை அப்படியே சும்மா சிலுக்குச்சுப்பான் வந்து ஆகா கிடைக்குதான்னு சொல்லி பார்த்தா அதால கூண்டுக்குள்ள போக முடியல, நாயால கூண்டை விட்டு வெளியே வர முடியல. ஆனா சத்தம் மட்டும் பார்த்துக்கோங்க, 8 ஊரு கேட்கிற மாதிரி வள்ளுவள்ளுன்னு குலைக்க. என்னடா இது எனக்கு வந்த சோதனைன்னு சிறுத்தை ஓட உத்தராகண்ட் மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுதாங்க. சட்டசபைக்கு வாரம். அங்க வாருங்க, ஒரு தீர்மானத்தை போட்டு வச்சிருக்காங்க நம்ம முதல்வர் ஐயா. என்ன தெரியுமா? கச்சத்தீவை பழையபடி இங்க கொண்டாந்துருங்க. இதுக்கு ஒரு தீர்மானத்தை போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவான். அங்க அனுப்பி அவ என்ன ஒன்றான்னு பாப்போம். மலமலமலன்னு வாசிச்சு சடக்குன்னு முடிச்சு விட்டாரலாம். ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைஞ்சா ஒரு மீனவர் கூட கைது செய்யப்பட மாட்டார்னு 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் இந்த தாக்குதல் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. எவ்வளவு காலத்துக்கு இதை சரி செய்து இருக்க முடியும்? இது போன்ற சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவு மீட்பே மிக சரியான வழி என்பதை இம்மாவட்டத்தின் வாயிலாக மீண்டும் வலியுறுத்திட விரும்புகிறேன். இதனை கருத்தில் கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும், அரசு முறை பயணமாக இலங்கை செல்லும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கை சிறையில் வாடும் நம் நாட்டு மீனவர்களையும் அவரது படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். சீர்காழி தொகுதி எம்எல்ஏ இருக்காரா, அவர் மைக்க பிடிச்சு முதல்வர் ஐயா சீர்காழியில முன்னெடுத்திருக்காங்க. 2-3 அமைச்சர்கள் சீர்காழியில முன்னெடுத்திருக்காங்க. எங்க ஊர் மாப்பிள்ளை எல்லாம் இருந்தும் ஒரு ஐடிஐ வர மாட்டேங்குது ஐயா அப்படின்னு கேட்க எல்லாரும் கேட்க கணிச்சிருச்சு விட்டாங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல பெரிய அளவிலே வளர்ச்சி பெறாத தொகுதி. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால்
சீர்காழி தொகுதியினுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சீர்காழி தொகுதியினுடைய மாப்பிள்ளை. அதே போல மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் சீர்காழி தொகுதியினுடைய மாப்பிள்ளை. அதே போல மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் சீர்காழி தொகுதி உள்ளிட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மாப்பிள்ளை. இவ்வளவு பேர் இருந்தும் இந்த சீர்காழி தொகுதிக்கு ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் கிடைக்கவில்லை என்றால் மக்கள் என்ன சொல்வார்கள்? எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்து எனக்கு ஒரு தொழிற்பயிற்சி நிலையத்தை ஏற்படுத்தி கொடுக்க முன்வருவார்கள் என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பன்னீர்செல்வமுடைய கோரிக்கை ஏற்று அதுவும் மாப்பிள்ளை தொகுதி என்று சொன்னார்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். ஆகவே விரைவாக மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று புதிய தொழிற்பயிற்சி நிலையம் துவங்குவதற்குரிய நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துள்ளேன். அடுத்து நாம கவுண்டருக்குள்ள சரக்குன்னு போகும்போது செல்வ பெருந்து அப்படி நின்னாங்க கம்பீரமா. ஐயா இந்த கச்சத்தீவை பத்தி வரங்க, அன்னைக்கு நிலைமைக்கு கொடுத்தோம் அப்ப அது சரி, இன்னைக்கு நிலைமைக்கு அது நமக்கு வேணும், அது இப்ப சரி, அது அப்ப இது இப்ப, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு கெட் அவுட் அப்படின்ட்டார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த கச்சத்தீவு தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது, ஆதரிக்கிறது. அதே நேரத்தில் சில உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள் என்று ஒரு சில தலைவர்கள் அங்கே பேசினார்கள். அது உண்மை இல்லை. உண்மைக்கு புறம்பான செய்தியை பரப்பி வருகிறார்கள். நடுவில் சில பக்கங்களை காணும் என்பது போல சில உண்மை வரலாறுகளை மறைத்துவிட்டு பேசுகிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கச்சத்தீவு தேவை என்ற தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். அதனால் தீர்வு கண்டால் எங்களை விட மகிழ்ச்சி அடைவர்கள் யாரும் இருக்க முடியாது. உடனே நம்ம எடப்பாடி ஐயா இருக்கார்ல, எகிரி குதிச்சு அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார். நீங்க மத்திய அமைச்சரா உங்க ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் ஒன்னும் கேட்க மாட்டீங்க, எதிர்கட்சி ஆன போது மட்டும் கேட்கிய, என்ன நியாயம்? பதில் சொல்லுங்கன்னார்ல. திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்றர்கள் அந்த அமைச்சரவையிலே மத்திய அமைச்சரவை இடம்பெற்றார்கள். ஆக 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்கப்படவில்லை? ஏன் கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை? அதைத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலே நான் கேள்வி எழுப்பினேன். அதை பேசுவதற்கு, முழுமையாக பேசுவதற்கு சட்டப்பேரவையில் அனுமதிக்கவில்லை. இப்பொழுது தேர்தல் வருகிறது, அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலை ஒட்டி இன்றைய முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசு, திமுக கட்சி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்குது. அடுத்து நம்ம செல்வ பெருந்தையாவட்டும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் கேள்வி வைப்போம்ரா. காங்கிரஸ் கூட அதிமுக கூட்டணியில இல்லாமல இருந்துச்சு, அன்னைக்கு கேட்க விட்டியானே, அன்னைக்கு கம்முனு தானே இருந்திய, இப்ப மட்டும் கேட்கியா அப்படின்னு கேட்டார வருங்க. அதுக்கு யார் பதில் சொல்லுவார் தெரியலையா? இவங்களும் எங்க கூட இருந்தாங்கல்ல. எம்ஜிஆர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 1980 முதல் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தார், ஆட்சி அமைத்தார். எம்ஜிஆருடைய காலத்திற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில 91 அவர் முதலமைச்சர் ஆவதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் தலைவர் ராஜீவ்காந்தியுடைய தியாகம் உறுதுணையாக இருந்தது. அதற்கு பிறகு 96 தனியாக நின்று தோல்வியடைந்தார். 2001 மீண்டும் காங்கிரசுடைய கூட்டணி சேர்த்து முதலமைச்சர் ஆனார். அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் தான் காங்கிரசோடு கூட்டணியில் இருந்தது என்றால், அதிமுகவும் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அம்மையார் ஜெயலலிதா காலம் வரை கூட்டணியிலே இருந்தார்களா? அப்பொழுதெல்லாம் இவர்களும் பேசியிருக்க வேண்டியதானே. சட்டத்துறை சடக்குன்னு எந்திரிச்சாக வருங்க, மைக்க பிடிச்சி ஐயா அந்த 16-17 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் விட்டு பேச்ச விடுங்க ஐயா, இப்ப நமக்கு கச்சத்தீவு வேணும், இலங்கைக்கு பிரதமர் போறாரு, சடக்குன்னு தீர்மானத்தை போட்டு லெட்டர் அனுப்பிச்சா படிச்சு பார்த்து என்ன ஒரு முடிவுக்கு வருவார்ல, அந்த விஷயத்துக்கு வாங்க ஐயா, மக்களுக்காக பேசுங்கன்னா மல்லு கட்டுறதுலயே குறியா இருக்கேன்னு மனுஷன் கொஞ்சம் மசத்தை பற்றி பேசிட்டார். தேர்தலுக்காக தீர்மானம் கொண்டு வருகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நாங்கள் தேர்தலை கண்டு பயப்படுகின்றவர்கள் அல்ல. ஏனென்று சொன்னால் 3, 4, 5, 6 இந்த தேதிகளிலே நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் தாய்லாந்து நாட்டுக்கும் இலங்கைக்கும் இன்றைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இலங்கையிலே அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேச இருக்கின்ற பொழுது இந்த மீன்பிடி தொழிலும்
மீனவர்கள் பிரச்சனையும் பேசப்பட இருக்கிறது. அப்படி பேசுகின்ற பொழுது மீனவர்களுடைய நலன் காப்பதற்காக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை இப்பொழுது வலியுறுத்தினால் அது பிரதமருக்கு உதவியாக இருக்கும். இப்படி எல்லாரும் காரசாரமா பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு வேல்யூவான பாயிண்ட் எடுத்து புடக்கணும் விட்டார்ல சண்முக ஐயா. இது சம்பந்தமா உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் கிடக்கு, அது வரட்டுமே, அதுக்குள்ள இனத்துக்கு இப்படி பேசிட்டு கிடக்கிய செத்த அமைதியா இருங்க ஐயா அப்படின்னு சொல்லுதார். கச்சத்தீவு சம்பந்தமாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கத்தால் உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது, நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட வழக்கின் மீது வழக்கு போட்டு கச்சத்தீவு சம்பந்தமான அந்த பிரச்சனையில் இன்னமும் தீர்ப்பு வராத நிலையில் இந்த தீர்மானத்தின் மூலமாக இந்த தீர்மானத்தை முன்மொழிவது எந்த விதத்தில் பொருத்தமாக இருக்கும் என்பதை தமிழ்நாடு அரசாங்கம் யோசிக்கணும். ஆகவே வழக்கை விரைவாக நடத்தி அந்த தீர்ப்பை பெறுவதற்கான முறையில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய முன்முயற்சி என்பது இருக்கணும். உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பளிக்கிறதோ அதை பொறுத்து நம்முடைய அணுகுமுறை இருக்கலாம் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது ஒரு தேரை பார்த்தா அத்தா எத்தா தண்டின்னு வாய பழப்போம்ல, அங்கனே சொர்க்கம் வந்துடும். அப்படி ஒரு தேர் தான் ஆடி அசைஞ்ச அழகா சிலுக்கு சிப்பான்னு வருது. பக்கத்தில் வேடந்தாங்கல் இருக்குல்ல, அந்த வேடந்தாங்களுக்கு போனீங்கன்னா எல்லா பறவையும் வெளிநாட்டில இருந்து விசாலாம் இல்லைங்க, டிக்கெட்டும் கிடையாது, சர்ரு வந்து முட்டையை போட்டு குஞ்சு ஒரிச்சு குடும்ப குட்டியோட திருப்பி கிளம்ப ரெடியா இருக்கும் போல் இருக்கு. நம்ம ஆளுங்க நைட்ஸா எடுத்துட்டாங்க. பிரச்சனை 1000 இருக்கும், 1200 இருக்கும், 1300 இருக்கும். கடந்து போனோம்ரா, அதை விட்டு நான் சடக்குன்னு போய் தற்கொலை பண்ணிக்கிற போறேன், நான் போய் ட்ரெயினில் விழுந்துருவேன், இல்லைன்னா மாடியிலிருந்து குதிச்சிருவேன், மருந்தை குடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டி தற்கொலை எண்ணம் அதிகமாகிக்கிட்டே இருக்குதே. இதை போக்குறதுக்கு என்ன வழின்னு கேட்டோம். உண்மையிலேயே நிறைய பல விஷயங்கள்லாம் சொல்றாங்க. கடன் பிரச்சனை காரணமாக, குடும்ப பிரச்சனை காரணமாக, வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒருவர் தற்கொலை செய்து கொள்வது என்பது அந்த பிரச்சனையை மேலும் பல மடங்காக மாற்றுமே தவிர பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படாது. வாழ்க்கை வாழ பிறந்ததுக்காக தற்கொலைன்னு எல்லாரும் முடிவெடுத்தோம்னா எல்லாருமே இப்போ தற்கொலை பண்ணிட்டே தான் போகணும். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, இங்கே பிரச்சனை நிறையா இருக்குது. இதெல்லாம் கடந்து வந்து நம்ம வாழணும், இதுதான் வாழ்க்கை. தற்கொலைக்கு முயன்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குன்னா வாழ்றதுக்கு உங்களுக்கு தைரியம் கண்டிப்பாக இருக்கும். எந்த குடும்பத்திலும் பிரச்சனை இல்லாமல் இல்லை, அது வந்து சமாளித்து வர்றவங்க தான் குடும்பத் தலைவர். அதுக்கு வந்து தற்கொலை வந்து ஒரு தீர்வா இல்லை. நம்மளை நம்பி குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுறது? தைரியப்படுத்திட்டு அடுத்தடுத்து வாழ்க்கையை லீட் பண்ணி கொண்டு போகணும். தற்கொலைக்கு முயற்சிக்கிறவனை தன்னுடைய கூட இருக்க நண்பர்களும் மற்றும் உறவினர்களும் அவனுடைய பிரச்சனை என்னன்னு அதோட ஆழ்ந்த கருத்தை உற்று நோக்கி அதை சரி பண்றதுக்கான முயற்சி எடுத்தாங்கன்னா தற்கொலையில தடுக்கலாம். நம்ம என்ன எடுத்து சாதிக்கணும், நம்ம சாவணும்னு ஏன் நினைக்கணும்? மார்க் கம்மியாகும் போது ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள ஏதாவது பேசும்போது அவமானம் தாங்காமல் பெரிய அவமானமாக நினைக்கிறாங்க. அது வந்து அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸு மாணவிகளுக்கு இடையில வந்து ஒரு அவேர்னஸ் இல்லை, ஒரு புரிதல் இல்லை. முதல்ல வந்து கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, ஒரு குடும்பத்தில் 15 பேர் 20 பேர் இருந்தாங்க. அப்பப்போ அவங்க பிரச்சனைகளை இன்னொருத்தர் ஷேர் பண்ணி அதுக்கு தகுந்த தீர்வு என்னங்கிறத வந்து அவங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணி பேசி அது தீர்வு பண்ணிக்குவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஜாப் செக்யூர் கிடைக்கல, ஒரு நல்ல வாழ்க்கை அமையலை, நல்ல ஜாப் அமையலை, அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், பேரண்ட்ஸாக இருந்து நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணணும். ஒருத்தர் வந்து நம்ம ஒரு கொலிக்கே நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்கு மனம் உடஞ்சி போச்சு, மனசு கஷ்டமாக இருக்குது, வாழ பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள ஒரு அட்டென்ஷன் பண்ணணும். நமக்கு இருக்கிற பிரச்சனையை விட பல மடங்கு இருக்கிற பிரச்சனையை எதிர்கொண்டே, சவாலாக எதிர்கொண்டே வாழ்கிறவர்கள் வாழ்கிற இந்த பூமியில் நமக்கு இருக்கிற பிரச்சனை மிகவும் சாதாரணது, அதை கடந்து விடலாம். திரிபுரான்னு ஒரு ஏரியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க பாருங்க,
இந்த தண்ணியை மேலே தூக்கிட்டு போகணும். 2-3 கிலோமீட்டர் உசரமாக போகணும், திருப்பி கீழே வரணும். இப்படியே மேலே ஏறி 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 இறங்குடா. வேலைக்கு எப்போ போகிறதுயா? ஐயா, இந்த தண்ணியை நேராக சுலபமாக கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஏதாவது வழி செய்யப்படாதா? உங்க மனசுல பயம் இருக்கலாம், அது பக்தியா இருக்கலாம், அது வேண்டுதலா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த வேண்டுதலை நீங்க மட்டும்தான் நிறைவேற்றணும். பச்சை புள்ளைய தூக்கிட்டு போய் தீக்குழிக்குள்ள அதோட சேர்த்து போறவங்கிறதெல்லாம் தப்பு. இன்னும் சொல்ல போனா உரிமை மீறல்னே சொல்லலாம். ஒரு பொண்ணு அவிய புருஷனை சொல்லமா லேசா கண்ணத்துல பலார்னு வச்சிருக்கு. எப்படி பலார்னு வச்சிருக்கு? அவ்வளவுதான். அவர் பலார்னு வச்சது வீடியோ ஆகி போச்சு, மக்கள் எல்லாம் பொங்கி விட்டாங்க. இந்த கோட்டாரக்காரன்னு கேரளாவில் ஒரு இடம் இருக்கலாம், அங்கே அப்படி தான் ஒரு வண்டி வளைஞ்சு வந்திருக்கு. ஆனால் ஓரமாக ஒரு வண்டி நின்றுட்டு போது நங்குன்னு குத்திருச்சு. இன்னொன்று, இந்த வளைவுகள் எல்லாம் தயவு செஞ்சு வண்டியை நிறுத்தாதுங்க. சில பேர் ரொம்ப யோக்கியமாக நிறுத்துவாங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், தயவு செஞ்சு குப்பை காடை எடுத்து வெயிலுக்கு பயந்துக்கிட்டு ரோட்லயே போடாதீங்க ஐயா. நாய்க்காரெல்லாம் கடிச்சு குதறி புள்ளக்காடுகளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. சொன்னா கேளுங்க. அதுக்கப்புறம் காவல்துறை நடவடிக்கை எடுக்குது, நகராட்சி நடவடிக்கை எடுக்குன்னு போராட்டம் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். சரி, அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில். வணக்க மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.